ஸோ இதுவரை பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஐகான்ஸாக வியூ வரும். மேக்ஸிமம் அளவு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ 20 ஐட்டம் மாதிரி நம்ம இங்கே விசிபிள் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறது முன்னாடி இது ஓவர் வியூ பார்த்துடலாம். இங்கே வந்து நீங்கள் பார்கோடு இருந்தால் பார்கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கேட்டகரி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரி மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். கீழே வந்து ருப்பீஸ் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், பே, போல்டு, என்ன டேட்டுன்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி பண்ண அவசியம் இல்லை. இங்கே மேலே கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகிக்கும். இப்போ நான் வந்து ஒரு இமீடியட்டாக இப்போ வாக்கிங் கஸ்டமருக்கு பில் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வாக்கிங் கஸ்டமர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் கேட்டு வாங்கிக்கலாம்னா இங்கே மொபைல் ஐக்கான் இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுடைய மொபைல் நம்பரை வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? வாங்கிட்டு இப்போ நான் வந்து தக்காளி வந்து எல்லாத்துலேயும் ஒரு கிலோ போடுறேன். இப்போ வந்து தக்காளியிலே எனக்கு இன்னும் ஒரு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா கேட்குறேன், 1.5 கிலோ கேட்குறாங்கன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் 0.50 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 1.5 கிலோவாக ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ. அதாவது குவான்டிட்டிக்கு மேலே நீங்கள் வந்து கிராமில் போடலாம், எப்படி வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு இப்படி விசிபிள் ஆகிக்கும். இப்போ வந்து பில்லோடைய டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 270 ரூபா. இதை ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 8 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து 8 ரூபான்னு கொடுக்கலாம். 8 ரூபா கொடுத்தீங்கன்னா 270 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். இல்லை நான் மொத்த பில்லுக்குமே 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன்னா நல்லா கவனிங்க. இங்கே 10ன்னு கொடுத்து பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது 10% வந்து இதுக்கு அப்ளை ஆகிக்கும். ஓகேங்களா? அது இந்த டேக்ஸ் வந்து இன்க்ளூடிங் கொடுத்துருக்கோம். எல்லா ஐட்டத்துக்கும் டேக்ஸ் இன்க்ளூடிங் தான். ஸோ அதனால் இன்க்ளூடிங் டேக்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அடிஷ்னல் டேக்ஸ் எதாவது போட போகிறீங்கன்னா இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது ஷிப்பிங் சார்ஜஸ். இப்போ இங்கேருந்து ஹோம் டெலிவரி பண்ணுறீங்கன்னா ஒரு 50 ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் சார்ஜஸ், பேக்கிங் சார்ஜஸ் ஒரு 10 ரூபா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சார்ஜஸ் தேவைப்படுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் பே நவுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அண்ட் டெலிவரி, அடுத்தது வந்து கேஷு. இதுமாதிரி நம்ம அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்லாம் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இதில் எல்லா சம்மரியுமே உங்களுக்கு இருக்கும். இப்போது இந்த இடத்துல ஃபுல் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பில்லு வந்து உங்களுக்கு பிரிண்டரில் பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு பில்லு வந்து ப்ரிவியூ வேணுனாலும் நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கிறதுக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு நீங்கள் கிஃப்ட் கார்டு அசைன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஓவர் வியூவாக உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேருடைய ஸ்பீடு அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா தெரிச்சிட்டு போகும் அப்ளிகேஷன். ஓகேங்களா? மொத்தமாக போடுறதா தான் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 கிலோனா 5 கிலோன்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதுமாரி ஸ்டாக்கோட டீட்டெயில் பார்க்கணுன்னா வியூவில் கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? கரண்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வியூ பண்ணி பார்த்து இதை ரைட் கிளிக் பண்ணி வியூ கொடுக்கலாம், எடிட் கொடுக்கலாம், ஆட் ஒன் ஐட்டம், இன்னொரு ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல் ஐட்டமாக ஆட் பண்ணிக்கலாம், பல்க் ஐட்டமாகவும் ஆட் பண்ணிக்க முடியும். இது ஹோல்டு பண்ணணுன்னாலும் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஹோல்டு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ வெயிட்டிங் போட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த பில் வந்து ஹோல்ட் ஆகிடும். இப்போ ஹோல்டான பில்லை ரிட்ரீவ் பண்ணணும், அவங்க வந்து அடுத்த பில்லு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு பில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ பில் வந்து முடிஞ்சு. இப்போ ஹோல்டு பண்ணதை ரிட்ரீவ் பண்ணோன்னா இங்கே மேலே கை சிம்பிள் இருக்கும், இங்கே கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய ஐட்டம் இருக்கும். ஸோ எடிட் கொடுத்து நீங்கள் வந்து விட்ட பில்லை வந்து பே கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ பில் ப்ரிவியூ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இன்வாய்ஸாக நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி போடப்பட்ட எல்லா இன்வாய்ஸ் லிஸ்ட்டுமே உங்களுக்கு காமிக்கும். இதை நீங்கள் வியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் வந்து பிரிண்ட்டு நம்ம எடுத்துக்க முடியும். இப்படி ரன் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நான் நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது இதனுடைய தொடர் வீடியோ வந்து என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். இதில் வந்து நான் ஷார்ட்டாக இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ ரிப்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ரிப்போர்ட் இருக்கும். கலெக்ஷன் ரிப்போர்ட், ஓவர் வியூ ரிப்போர்ட்டு. ஓவர் வியூனா டோட்டலாக நம்ம இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்ற ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா என்ன இன்வாய்ஸ் அமௌண்ட்டு, எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு அழகாக பிரிச்சுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி அப்படின்றது நீங்கள் ஸ்டேட் டு ஸ்டேட்டு பில் பண்ணும்போது உங்களுக்கு ஐஜிஎஸ்டின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாகவும் நிறைய ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாதுன்றதுனால நான் வந்து இதனோட தொடர் வீடியோக்களை நான் இன்னும் யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன்.
நீங்கள் அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை A to Z கற்றுக்கிட்டு பண்ணலாம். குறிப்பாக இது எதுக்காக அப்படின்னா மல்டி ஸ்டோர். இப்போ நான் இன்னொரு ஸ்டோர் நான் க்ரியேட் பண்ணலை, இப்போதைக்கு காமிக்கிறேன். ஸ்டோர் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி நீங்கள் எவ்வளோ கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்களோ அது அடுத்தடுத்த கம்பெனியாக உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டோரை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை ஒரு ஓனர் அவருடைய வீட்டில் உட்காந்தோ இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்காருனாலோ அங்கே மொபைல்லே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். லாக் அவுட் பண்ணிட்டேன். லாக் அவுட் பண்ணிங்கன்னா இந்த தான் உங்களுக்கு மெயின் விண்டோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.